இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அம்மா, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்கய்யா. இந்த வீட்டோட மூத்த மகனையும் மருமகளையும் மனையில உட்கார சொல்லுங்க. கௌதம், இலக்கியா, போங்க. அஞ்சலி, வா உட்காரு. கொஞ்சம் இருங்க. பூஜையில மூத்த மகனும் மருமகளும் உட்கார்றதுதான் முறை. நீங்க ஏன் உட்கார்றீங்க? மூத்த புள்ளையா? இந்த வீட்டுக்கு கௌதம் மூத்த புள்ளை இல்ல, தத்தெடுத்த புள்ள. கார்த்திக், என்ன பேசிட்டு இருக்க? மா, உண்மையா பேசிட்டு இருக்கமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. தத்தெடுக்கலனாலும் அம்மா புள்ளைய அங்கீகாரம் பண்ணிட்டாங்கல்ல. ஆனா நான் அங்கீகாரம் பண்ணலையே. இவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, அது நான் மட்டும்தான். நான் தான் எங்க அம்மாவுக்கு பிறந்தேன், நான் மட்டும்தான் அவங்க வாரிசு. சோ முறைப்படி நானும் அஞ்சலியும் தான் பூஜையில உட்காரணும். ஓகேவா? அஞ்சலி, உட்காருவா. கார்த்திக், நில்லு. பூஜையில கௌதம் இலக்கியா தான் உட்காரணும். நீ பிரச்சனை பண்ணாம இரு. மா, நான் தானே உங்க புள்ள. பூஜையில எனக்கு தானே முதல் மரியாதை கிடைக்கணும். அதை விட்டுட்டு தத்து புள்ளைய தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏய், மறுபடியும் மறுபடியும் கௌதம தத்து புள்ளன்னு சொல்லாத. சரி சரி, எதுக்கு சண்டை போடுறீங்க? அண்ணி, ஏற்கனவே இலக்கியா இந்த பூஜையை பார்த்துட்டா. ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை அஞ்சலியும் கார்த்திக்கும் உட்கார்ந்துட்டு போறாங்க. விடுங்களேன். பைரவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? பூஜையில கௌதம இலக்கியாவும் உட்கார்றது தான் முறைன்னு பூஜை செய்யறவங்களுக்கே தெரியுது. உனக்கே புரிய மாட்டேங்குது? அத்தை, உங்களுக்கு பிடிச்ச புள்ளைய உட்கார வைக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த காரணத்தை பூஜை செய்யறவர் மேல போடாதீங்க. இவரை விட கார்த்திக் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? இப்ப நீங்க சொல்றீங்களே உங்க போலி மூத்த புள்ள ஒரு தடவை இந்த வீடு வேணா உறவு வேணான்னு வெளியில போனப்போ இந்த குடும்பத்துக்கு உண்மையான புள்ளையா இருந்து இந்த வீட்டையும் தொழிலையும் பாத்துக்கிட்டது கார்த்திக் தானே? அப்படிப்பட்டவரை உட்கார வேணான்னு சொல்றீங்களே, இது நியாயமா இருக்கா? ஏய், நீ கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணுவ. நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசாத. இங்க பாருங்க, அந்த துரோகத்தை நானே மன்னிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசுறீங்க? டேய், முட்டாளாடா நீ. மன்னிக்கிறதுக்கு அவ என்ன திருந்திட்டாளா? அவ உனக்கு ஏமாத்துறது கூட உனக்கு தெரியலையா? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? ஹலோ, யாரு ஏமாத்துறா? நீங்க தான் மூத்த புள்ளன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அஞ்சலி, நீ கௌதம பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். இத பார் கார்த்திக், கௌதம ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தப்போ அவன் தத்து புள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா நான் அவனை பெத்த புள்ள மாதிரி தான் வளர்த்திருக்கேன். அவன் என்னோடையும் இந்த குடும்பத்தோடையும் ரத்தமும் சதையுமா இணைஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படி பிரிச்சு பேசுறது சரியில்லை, தப்பு. அத்தை, தேவையில்லாம அத்தை, அழாதீங்க அத்தை. உறுதியா சொல்றேன், இந்த பூஜையில கௌதமும் இலக்கியம் தான் உட்காரணும். ஏன் நீ பிரச்சனை பண்ற? பேசாம இரு. ஓஹோ, முடிவே பண்ணிட்டீங்களா? அப்ப என்னோட முடிவையும் கேட்டுக்கங்க. அவங்க இந்த பூஜையில உட்கார்ந்தா பூஜை நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏங்க, நீங்க பூஜை பண்ண வேண்டாம், கிளம்புங்க. ஐயோ, என்னப்பா, பண்ண பூஜையை பாதிலே நிப்பாட்டினா சாமி குத்தமாயிராதா? அம்மா சொல்றதை கேளுப்பா. ஹலோ, பூஜைக்கு வந்தோமா சக்கரை பொங்கலை சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம இங்க வந்து கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கார்த்திக், என்னடா வந்தவங்க கிட்ட இப்படியே பேசுவ? இந்த மாதிரிலாம் நாகரிகம் இல்லாம பேசாத. இங்க நடக்கிறது மட்டும் நாகரிகமா இருக்கா ஆண்டி? முதல்ல கார்த்திக் ஆபீஸ்ல வச்சு அவமானப்படுத்தினாங்க. தான் சொத்தை கேட்டப்ப அவர் அடிச்சு அசிங்கப்படுத்தினாங்க. இப்ப பூஜையில தகுதி இல்லாதவங்களுக்கு மரியாதை கொடுத்து கார்த்திகை மட்டும் தட்டுறாங்க. இதுக்கு மேல கார்த்திகை எப்படி கேவலப்படுத்துவீங்க? ஏய், இப்ப நீயா நானானு போட்டி போடுறதுக்கு இது நேரம் இல்ல. இது அத்தையோட ஆசை. கொஞ்சம் அமைதியா இரு. பூஜை நல்லபடியா நடக்கட்டும். ஓஹோ,
நீங்க பூஜையில உட்காருவீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்க்கணும். அது மட்டும் நடக்கவே நடக்காது. டேய் நிறுத்துடா. ஜானு, என்ன காரணமா வச்சு இந்த பூஜை நிக்க வேணாம். கார்த்திக் ஆசைப்பட்டபடி அவனே உட்காரட்டும், விட்டு. பேசாம இரு கௌதம். நீ இப்ப பூஜையில உட்கார்லனா நீ இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை இல்லன்னு அவன் சொன்னது உண்மையாயிடும். இப்ப நான் சொல்றேன், நீ போய் பூஜையில உட்காரு. இலக்கியா நீ போய் உட்காரு. ஜானு வேணாம் ஜானு. 2 பேரும் போய் உட்கார போறீங்களா இல்லையா? போங்க சீக்கிரம் உட்காருங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிக்கணும். போங்க உட்காருங்க. போ. வாங்க கௌதம். போமா. ஏய் கௌதம், நான் இவ்ளோ சொல்லியும் உட்கார வரியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு தகுதி இல்லாததுக்கு ஆசைப்படுறிய? நீ எல்லாம் இந்த வாயில நல்லா வருது. ஏன் இடத்துல உட்கார வரியே, உனக்கு கூசவே இல்ல? சீ, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இனி ஒரு வார்த்தை கௌதம பத்தி தப்பா பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இத பாரு, இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணது நான். யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார உட்கார வைக்கணும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். பூஜை முடியற வரைக்கும் வாய மூடிட்டு சும்மா இரு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அப்ப நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. போய் உட்காரு. கௌதம் போ. போமா. கார்த்திக், உட்காருங்க. நீங்க ஆரம்பிங்க. ஓம் அனைத்துலகே போற்றி, ஓம் அரியணை அமர்ந்த அரசியே போற்றி, ஓம் குலமகனே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் அபிராமியே போற்றி. இந்தாங்க, இந்த பூ எடுத்து கலசத்துல போடுங்க. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி, ஓம் அன்பின் உருவே போற்றி, ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி, ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் ஆனந்த அருள்வாய் போற்றி, ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் அம்மனே போற்றி. இந்தாங்க. போயிட்டு ரொம்ப வரேன். நன்றி. ரொம்ப நன்றிமா. வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. நீங்க 2 பேரும் தீர்காயுசா இருக்கணும். நான் வரேன். பூஜை நல்லபடியா முடிஞ்சதுமா. அப்ப நான் சரி. கிளம்புறேன். சரி, போயிட்டு வரேன். ரொம்ப நல்லது. குடு. அத்தை, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? கார்த்திக், இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அஞ்சலி, கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும். எதுக்கு நீ அவளை இப்ப கூப்பிடுறீங்க? விஷயம் இருக்கு, வா. இல்ல அத்தை, நீங்க எப்படி சமாதானப்படுத்தினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். கார்த்திக் அவமானப்படுத்தினதுக்கு மன்னிப்பே கிடையாது. சமாதானப்படுத்துறதுக்குலாம் உன்னை கூப்பிடல. முக்கியமான விஷயம் பேசணும். இறங்கி வா. தல்லாஞ்சலி, அதான் எங்களை ஒதுக்கிட்டு பூஜையை முடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன பேச போறீங்க? இந்த பூஜை முடிஞ்சிருச்சுதான். ஆனா பாரம்பரிய நகை தொலைஞ்சு போன விஷயத்தை நாம இன்னும் விசாரிக்கலையே. விசாரிக்க வேண்டாமா? அவ என்ன விசாரிக்கணும்? இலக்கிய தான் நகையை திருடி இருக்கான்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன? அது எப்படி கேஸ் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற? கொஞ்சம் பொறுமையா இரு அஞ்சலி. அத்தை குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. ஏன் அஞ்சலி, சாவி உன்கிட்ட இருக்கும்போது இலக்கியா நகையை திருடுறதுக்கு வாய்ப்பில்ல. மீதி இருக்கிற நாங்க எல்லாரும் நகையை எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அப்போ குற்றவாளி வேற யாரோ தானே? அத்தை, போதும். நீங்க சுத்தி வளைச்சு கடைசியா என்னையும் கார்த்திகையும் குற்றவாளி ஆக்கிட்டு இலக்கியாவுக்கு உத்தமைன்னு பட்டம் கொடுப்பீங்க. அந்த கன்றாவில நாங்க வேற பாக்கணுமா? கார்த்திக், வாங்க நம்ம போலாம். இரஞ்சலி, என்ன பேசுற நீ? உன்னை குற்றவாளின்னு சொல்லுவாங்க, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? சொல்லுங்கம்மா, உங்க விசாரணையில மிச்சம் இருக்கிறது நானும் அஞ்சலியும் தான். இப்ப அதனால எங்களை குற்றவாளின்னு சொல்றீங்களா? நான் ஒன்னும் உன்னை குற்றவாளின்னு சொல்லலையே. அப்போ அஞ்சலி குற்றவாளியா? அவதான் நகையை திருடினான்னு சொல்றீங்களா? எதை வச்சு அஞ்சலியை சந்தேகப்படுறீங்க? கார்த்திக், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இதெல்லாம் இலக்கியோட வேலைதான். அடுத்தவங்க உரிமையையும் வாழ்க்கையும் புடுங்கி திங்கறதுல சில ஜென்மங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த ஈன புத்தி இலக்கியோட பேச்ச கேட்டுக்கிட்டு அத்தையும் ஆடுறாங்க. நீங்க வாங்க நம்ம போலாம். அஞ்சலி, யாருக்குடி ஈன புத்தி?
யாரு யாரோட உரிமையை பறிக்கிறாங்க ஆ? மா இப்ப எதுக்கு அஞ்சலி அடிச்சீங்க? கேக்குறதுக்குன்னு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இத பாரு, வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசினா அடுத்த அறை உனக்கு தான் விழும். அண்ணி என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? ம், நகைய திருடினவள அடிக்காம கொஞ்சம் அசைவேன். என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமாம் பைரவி, பீரோல இருந்து நகைய திருடினது அஞ்சலி தான். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம பழியெல்லாம் தூக்கி இலக்கியா மேல போடுறா. இப்ப எதை வச்சு அஞ்சலி திருடுனான்னு சொல்றீங்க? ம், அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. சாட்சியா? யார் அந்த சாட்சி? ம், கௌதம், அவனை கூட்டிட்டு வா. தோ வர. ஏய், வாடா. யார் இது? ஆ? அஞ்சலி திருடின நகைய இவங்கிட்ட தான் கொடுத்திருக்கா. இவன் யாருன்னே தெரியாது கார்த்திக். இவங்க ஏதோ வேணும்னே பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். ஏய் நடிக்காதிரி, அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கு. டேய், டேய், யாரா நீ? எதுக்கு அஞ்சலி மேல பழிய போடுற? நீ அண்ணா நீ ஏற்பாடு பண்ணாளா? டேய், இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? சொல்றா சொல்றானா? சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். அஞ்சலி மேடம் தான் ஏற்பாடு பண்ணாங்க. டேய், பொய்யா சொல்ற? அவன் சொல்றது பொய் இல்ல, உண்மை. ஆமா கார்த்திக், இந்த வீட்ல என்னடா இவ்ளோ பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு நேத்து நைட்ல எனக்கு தூக்கமே வரல. நான் ரூம்ல தண்ணி தீந்துருச்சுன்னு குடிக்க வந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த நேரத்துல அஞ்சலி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நாளைக்கு பூஜையில இந்த வீட்டோட பரம்பரை நகையை வைக்க போறாங்க. இதான் சான்ஸ் அந்த இலக்கியாவை மாட்ட வைக்கணும். இதை வாங்கிக்கோ. நகை திருட்டு போனது தெரிஞ்சதும் எல்லாருக்கும் இலக்கிய மேலதான் சந்தேகம் வரும். ஏன்னா ஏற்கனவே அவன் நகையை அங்க இருந்து எடுத்திருக்கா. அப்புறம் தான் ஏற்பாடு பண்ண பூஜையை நாசமாக்கிட்டான்னு அத்தைக்கு இலக்கிய மேல கோவம் வரும். அதையே நான் டெவலப் பண்ணி இலக்கியாவை இங்க இருந்து துரத்திடுவேன். சரி சரி, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடையாளம் தெரியாத மாதிரி உருக்கி வச்சிரு. சரிங்க. சரியா? பிரச்சனை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு நான் உன்கிட்ட வந்து இந்த தங்கத்தை எல்லாம் வாங்கிக்கிறேன். புரியுதா? ஓகே மேடம். இது மாதிரி திருட்டு நகையை வாங்கி உருக்குன அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. அப்புறம் உனக்கு கூலியா இதுல இருந்து 2 பவுன் எடுத்துக்கோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை பிரச்சனை வெடிச்சு இந்த வீட்ல இருந்து யாராவது உன்னை தேடி வந்தா அவங்கள கொலை பண்ணவும் தயங்காத. அது என் புருஷன் கார்த்திகா இருந்தாலும் யோசிக்காத, போட்டு தள்ளிட அவனை. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். அப்புறம் இரு, நகைய வாங்கிக்கிட்டு என்னை ஏமாத்தலான்னு நினைச்ச நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சு அடிச்சிருவேன். ஐயோ மேடம், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நகை பத்திரமா உங்ககிட்ட வந்து சேரும். சரி, நீ இந்த வழியா வெளில போயிடு. சரி. என்ன ஜானு சொல்ற? இது உண்மையா? சத்தியமா கௌதம், இப்பதானே நான் அதை பார்த்துட்டு வரேன். கௌதம், அஞ்சலி இத பண்ண கூடியவதான் கௌதம். ச்சே, கார்த்திகோட ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். அதை யூஸ் பண்ணிக்காம அவன் புத்தியை காட்டிட்டாளே.
சரி நீங்க இப்பவே வாங்க, உடனே போய் என்னன்னு கேட்டுடலாம். வாங்க. இல்ல 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 வேணாம். இரு. அவ உடனே அப்படி எதுவுமே நடக்கலன்னு சாதிச்சு கார்த்திகா நம்ப வச்சிருவா. சாட்சியோட அவளை சிக்க வைக்கணும். அது எப்படி கௌதம்? சாட்சிக்கு எங்க போறது? அதான் அஞ்சலி ஏற்பாடு பண்ண ஆள் இருக்கான்ல, அவனை பிடிச்சா அஞ்சலி மாட்டுவாள்ல. ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன். ECP மகேஷ் சார் கிட்ட சொல்லி அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். இப்பவே அவருக்கு போன் பண்றேன். என்ன அஞ்சலி, பிளான் சொதப்பிடுச்சுன்னு முடிச்சிட்டு இருக்கியா? அஞ்சலி, நீ போட்ட பிளான் தான் சொதப்புச்சு, நான் போட்ட பிளான் சொதப்பல. நான் நேத்து நைட்டே உன் ஆளை பிடிச்சு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டேன். ஆனா இந்த வீட்டோட நிம்மதிக்காக ஜானு செய்யற பூஜைக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு தான் பூஜை முடியற வரைக்கும் நாங்க காத்திருந்தோம். எங்க நடிப்பு தெரியாம நீ வசமா வந்து சிக்கிட்ட. ஏய், நீ சும்மா அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் இரு. என்ன அஞ்சலி, இவங்க எல்லாம் சொல்றது உண்மையா? சொல்லு அஞ்சலி, இவன் நீ ஏற்பாடு பண்ண ஆளா? இல்ல கார்த்திக், எனக்கு எதுவுமே தெரியாது. இவங்க எல்லாம் வேணும்னே என் மேல பழி போடுறாங்க. ஏய் அஞ்சலி, இன்னொரு வாட்டி போய் பேசினா உன் கழுத்தை நானே நெரிச்சு கொன்னுடுவேன். ச்சே, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பூஜைக்கு அப்புறம் சாமிக்கு முன்னாடியே போய் சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அடியாளை செட்டப் பண்ணி சொந்த புருஷனையே கொன்னுடுன்னு சொல்ற? உனக்கு அசிங்கமா இல்ல? ச்சீ. அஞ்சலி, சில டைம் இவங்களை எல்லாம் எதிர்த்துக்கிட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம என்னென்னமோலாம் செஞ்சிருக்கேன் அஞ்சலி. என்ன இதெல்லாம்? ஆண்டி, அது வந்து ஏய், சமாளிக்காத. உன் டிராமா இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீட்ல இனி யாரையுமே ஏமாத்த முடியாது. கொலைகாரி, இத பாரு, நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் தாங்கவே மாட்டேன். என்னைக்கு நீ அடியாளை செட்டப் பண்ணி என் பிள்ளைய கொல்ல பாத்தியோ, இனி உனக்கு இந்த வீட்ல எந்த இடமும் கிடையாது. போ, போன்னு சொல்றேல. போடி, கிளம்பி போடி, போ. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு நான் அவனை பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அதுல ஏதாவது மனக்கொளர் ஆயிடுச்சு உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. என்னடி சொன்னா? என்ன சொன்ன? நீ பண பைத்தியம் பிடிச்சு சதி பண்ணிட்டு இப்ப அத்தைக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்ட பாக்குறியா? கொன்னுட வேண்டிய ஒண்ணு. என்ன பழி வாங்குறதுக்காக நீ ஆளு செட் பண்ணி நகையை திருடிட்டு இப்ப நல்லவ மாதிரி என்ன அடிக்கிறியா? இங்க பாருங்க, இந்த ஆள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவன் மூச்சு இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்ல. சத்தியமா லாக்கர்ல இருந்து நான் நகை எடுக்கல. நான் இவகிட்ட கொடுக்கவும் இல்ல. இது இலக்கியோட அடியாள். என்ன சொன்ன? இவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி லாக்கர்ல இருந்த நகைலாம் இவன் கைக்கு வந்துச்சு? இரு, காட்டுறேன். எனக்கு தெரியாது. இத புடி. இத தர. எல்லாம் பரம்பரை நகைதா. இதோ. ஏய், இந்த நகையெல்லாம் உனக்கு யாரா கொடுத்தாங்க? டேய், சொல்றான். சொல்றாங்க. சார் அடிக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. இந்த நகையை அஞ்சலி தான் கொடுத்தாங்க சார். பாத்தியா? ஐயோ, போய் சொல்றான். பாவி, யாரா நீ? எதுக்குடா ஏன் மேல பழிய போடுற? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருக்க மாட்டே. கார்த்திக், ஏதோ சதி நடக்குது கார்த்திக். என்ன காலி பண்ணணும்னு எல்லாரும் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வாய மூடு. எனக்கு இத பாரு, நேத்தே உன்னை வீட்ல இருந்து வெளியில துரத்த வேண்டியது. கார்த்திக் இதெல்லாம் நம்பணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். இந்த வீட்ல உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. ஐயோ கார்த்திக், என்ன நம்புங்க கார்த்திக். ஏய், நீ என்ன நடிச்சாலும் கார்த்திக் உன்னை நம்ப போறதில்ல. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை. நான்
நில்லு. ஐயோ போதும், நீ நடிச்சதெல்லாம் நல்லாதான் இருக்கு. கிளம்பு முதல்ல, கிளம்பு சொல்றல. நில்லுங்க. அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.